ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு தொடர்பாக காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு விஜயமங்கலத்தில் நாளை மறுநாள் தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு காவல்துறையின் கட்டுப்பாடுகள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதவாறு தடுப்புகள் மற்றும் பார்வை தடுப்புகள் அமைக்க வேண்டும். இதுபோன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்புக்காக காவல்துறையின் கட்டுப்பாடுகள் என்னென்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் இரு தினங்களில் அதாவது அவருடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் மண்ணில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சார இடம் என்பது பார்த்தோமானால் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்காக தாவேகாவினர் தீவிரமாக பல பிரச்சாரத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கிடையே காவல்துறை சார்பில் 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த 84 நிபந்தனைகளையும் ஒவ்வொன்றாக தாவேகாவினர் பூர்த்தி செய்து வரும் நிலையிலும் அதில் உள்ளடக்கமாக 43 கட்டுப்பாடுகள் உள்ளன. அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன பார்த்தோம்னால், அதாவது இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடம் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 250 அடி தூரம் தள்ளிதான் பிரச்சாரம் கூட்டத்தை தயார் செய்ய வேண்டும். அதே போல சாலையின் வலதுபுறமாக பார்வை தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் பாக்ஸ் வடிவில் அமைக்க வேண்டும். இது குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த கேலரி எனப்படும் சதுர வடிவிலான இடத்தில் 80%, அதாவது 500 பேர் வரை இருக்கலாம் என்றால் அதில் 400 பேர் மட்டுமே உள்ளே இருப்பதற்கு அமைக்க வேண்டும். அதே போல பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் போதும் வெளியேற்றப்படும் போது தள்ளுமுள்ளு இல்லாமல் இடைவெளி விட்டு வரிசையாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். நிகழ்ச்சிக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணிக்கைக்கு தாங்கள் மனுவில் குறிப்பிட்டதை விட அதிகரிக்காமல் இருப்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அளவில் மருத்துவ குழுக்களும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும்.